வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இண்டிகோ பெயிண்ட்ஸ் பத்தி பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ் அண்ட் குவார்டர்லி எஸ்டிமேட், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ஃபினான்சியல் ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ எஸ்டிமேஷன் அண்ட் 5 years பிரைஸ் ஹிஸ்டரி அண்ட் ஆல்சோ பிஇ அண்ட் இபிஎஸ் 5 years ஆவரேஜ் அண்ட் எஸ்டிமேஷன் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 4663 கோடி, பேஸ் வேல்யூ 10 ரூபா, dividend yield 0.36% and 52-week high 1346. ஸோ 1346 27% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52-week லோ 910 ரூபா. ஸோ 910 ரூபாயிலிருந்து 7% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇக்கும் ஷேர் பிஇக்கும் டிஃபரன்ஸ் 5%. தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரி பிஇ விட ஷேர் பிஇ 5% கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன், ப்ரொமோட்டர் 54% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 11% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 21% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 14% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years CAGR 15%. and 3 years CAGR 12% and last 2 years CAGR 9%. So 15%லேருந்து 9% சேல்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் க்ரோத். பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 years CAGR 25% and last 3 years CAGR 20% and last 2 years CAGR only 5% தான் க்ரோத்து பாட்டம் லைனில் இருக்குது. அதே சமயம் ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 5 years CAGR 17 and 3 years 18 and 2 years also 18. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 18% மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட கால்குலேஷன் 29 crore. அவங்க Q3 ரிசல்ட் கொடுத்தது 36 crore, 7 crore அதிகமாக கொடுத்துருக்காங்க, 19%. அடுத்து ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ஆல்ரெடி பெயிண்ட் கம்பெனி பற்றி 4 வீடியோ போட்டிருக்கேன். ஏசியன் பெயிண்ட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ், நெரோலாக் அண்ட் டியூலக்ஸ் பெயிண்ட்ஸ். இந்த 4 கம்பெனியும் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. பார்க்கலனா பார்த்துருங்க. ஸோ இந்த 4 கம்பெனியும் இண்டிகோ பெயிண்ட்ஸ் கம்பேரிசனுக்காக எடுத்திருக்கிறேன். மீடியன் பிஇ 35 அண்டு இண்டிகோவோட பிஇ 32 அண்டு ப்ரைஸ் டு புக் 7, இவங்களது 4.4. அடுத்து டெப்ட் டு ஈக்விட்டி பொதுவாக எந்த கம்பெனிலுமே பெயிண்ட் கம்பெனியில் டெப்ட் இல்லை. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின். எபிட்டா மார்ஜின் மீடியன் 19, சேம் 19 மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 10, இவங்க 11 வச்சுருக்காங்க. ஸோ மீடியன் விட 1% அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 18, இவங்க 14 வச்சுருக்காங்க, 4% மீடியன் விட டவுனாக இருக்குது. அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. பெயிண்ட் கம்பெனியோட மீடியன் 27, இவங்க வச்சுக்கிறது 18 தான் வச்சுருக்காங்க, நியர்பை 19. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு 1% ஆவரேஜ், ஆனால் இவங்க 0.36 இருக்கிறதுலையே கம்மி இவங்க தான். அடுத்து ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 16, இவங்க 18 வச்சுருக்காங்க. ஸோ மீடியனோட 2% ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதிகமாக இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.65 மீடியன், இவங்க 1.45 தான் வச்சுருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ பார்க்க தேவையில்லை, எந்த கம்பெனிலுமே கடன் இல்லை, பெருசாக இந்த கம்பேரிசன் தேவையில்லை. அடுத்தது டெப்ட் டு அசட். மீடியன் 33, இவங்க 23 தான் வச்சுருக்காங்க. மீடியனோட 10% டெப்ட் டு அசட்டில் கம்மியாக இருக்குது. அண்டு ரிட்டர்ன் ஆன் அசட் மீடியன் 11, நியர்பை 11 மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ஆவரேஜ் 4 அண்ட் இவங்க 3.65 இருக்கு. அடுத்து இபிஎஸ் க்ரோத். இபிஎஸ் க்ரோத் பொறுத்தளவுக்கு 22% மீடியன், இவங்க வச்சுக்கிறது 24%. மீடியனை விட 2% அதிகமாகவே இபிஎஸ் க்ரோத் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். 5 years வீக்லி சார்ட் போட்டிருக்கேன். இண்டிகோ பெயிண்டை பொறுத்தளவுக்கு -62%, 5 yearsல ப்ரைஸ் டவுன் ஆயிருக்குது. அண்டு
Nerolac 46% minus, Berger Paint minus 25%, Asian Paints plus 0.87 நியர்பை 1% பிளஸ் 5 வருஷத்துல 1% தான் பிளஸ் ஆயிருக்கு. அண்ட் டியூலக்ஸ் பெயிண்ட் 41% பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்ப்போம். லாஸ்ட் 1 இயர் டெய்லி சார்ட் இது பொறுத்தளவுக்கு இண்டிகோ பெயிண்ட் minus 10%, நெரோலாக் பெயிண்ட் minus 12%, and Dulux Paint minus 9%, Berger Paint minus 4%, and Asian Paints plus 8%. So last 1 year Asian Paints கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்த்துருவோம். இண்டிகோ பெயிண்ட்ஸ் ஐபிஓல லிஸ்ட் ஆனதுலேருந்தே ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணாதனால மக்கள் அடிச்சு விட்டுருக்காங்க. அடுத்து 5 இயர்ஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹை 2740, லோ 910. லோங்கிறது ஏப்ரல் 2025 பண்ண லோ 910. ஸோ நியர்பை லோ கட்டத்தை இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை 1345 அண்டு லோ 910. 1345 லோயர் லோ பண்ணிட்டே வந்திருக்கு. வந்துட்டு ஈக்குவல் லோவை மெயின்டைன் பண்ணது. அடுத்த நியர்பை லோ 910 தான் ஆல் டைம் லோக்கு இருக்கு. ரேசியோ அனலிஸ்ட் பார்த்துருவோம். ரேசியோ அனலிஸ்ட் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 20, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 11, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14, and return on capital employed 19, debt to equity 0, current ratio 1.45, interest covering ratio 65, and debt to asset 23, and return on asset nearby 11. Price to sales 3.6x, price to book 4.4x, and book value 220 ரூபா. Enterprise value to EBITDA 18.7x, and PEG ratio 1.3, and PEGI ratio also 1.3. ஏன்னா டிவிடெண்ட் இவங்க பெருசா கொடுக்காதனால சேம் அதே தான் மெயின்டைன் ஆகுது. ஓவராலா ரேஷியோ அனலிஸ்ட் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10க்கு 2 தான் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிகாஸ் எல்லாமே பார்டர்ல இருக்கிறதுனால இந்த டெப்ட் டு ஈக்விட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ இந்த 2 ஸ்கோர் தான் இங்கே அப்டேட்ல இருக்குது. மற்றது எல்லாமே பார்டர்ல இருக்கு, பட் அந்த ஸ்கோர் இங்கே எடுத்துக்காது. அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 67 ரூபா, இம்ப்ளைடு மார்க்கெட் ப்ரைஸ் 1695. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 881 ரூபா. அதிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற பையிங் ப்ரைஸ் 802 ரூபா. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 978, 22% பையிங் ப்ரைஸ் விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இங்கே கேட்டகரைஸ் ஆனது ஃபேர்லி வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் க்ரோத் பார்த்துருவோம். இபிஎஸ் க்ரோத் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 24.26 அண்ட் கரண்ட் இபிஎஸ் 30, 24% இபிஎஸ் க்ரோத் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அடுத்து பிஇ பார்த்துருவோம். பிஇ 5 இயர்ஸ் சிஏஜிஆர் நியர்பை 70. இப்போ இருக்கிற பிஇ 32. ஸோ 70லிருந்து 32ன்னு பிஇ கரண்ட் பிஇ ரெடியூஸ் ஆயிருக்குது. 54% பிஇ அடி வாங்கியிருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது 34% இண்டஸ்ட்ரி பிஇ, ஸ்டாக் பிஇ 32. ஸோ 5% இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கரண்ட் பிஇ டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி குவைரி ப்ளீஸ் கமெண்ட்.